வயது மூப்பின் காரணமாக ராமதாஸ் பாமகவின் நிர்வாக முடிவெடுக்கும் நிலையில் இல்லாததை பயன்படுத்தி சிலர் அவரை தவறாக வழிநடத்துவதாக உரிமையியல் நீதிமன்றத்தில் அன்புமணி முறையீடு செய்துள்ளார். பாமக பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை கோரியும் கட்சி தலைவராக தம்மை அறிவிக்க கோரியும் ராமதாஸ் சார்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்ததை நீதிபதி எம் தர்மபிரபு இன்று மீண்டும் விசாரணை செய்தார். அப்போது அன்புமணி தரப்பில் ராமதாஸின் விண்ணப்பத்தை நிராகரிக்க கோரி முறையிடப்பட்ட விண்ணப்பத்தில் ராமதாஸுக்கு 87 வயதாகிவிட்டதாகவும் வயது மற்றும் மருத்துவ காரணங்களால் அவரால் கட்சியின் நிர்வாக முடிவுகளை எடுக்க இயலாது எனவும் இதை பயன்படுத்தி சிலர் அவரை தவறாக வழிநடத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தம்மை தாமே பாமக தலைவர் என ராமதாஸ் அறிவித்துக் கொண்டது கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டதல்ல எனவும் நிறுவனர் என்கிற அடிப்படையில் பாமகவுக்கு கருத்து கூறவும் வழிகாட்டுதல் மட்டுமே மேற்கொள்ள முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. கட்சி முடிவுகளை எடுக்க பாமக பொதுக்குழுவுக்கு தான் மிகுதியான அளவு உரிமை உள்ளது எனவும் பொதுக்குழுவுக்கு மட்டுமே அனைத்து முடிவுகளையும் எடுக்க உரிமை உள்ளது எனவும் மேற்கோள் காட்டப்பட்டது. கட்சி விதிகளின்படி ராமதாஸ் தொடர்ந்த இந்த உரிமையியல் வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும் பாமகவில் உரிமை கோரி வழக்கு தொடர நிறுவனருக்கு உரிமை அதிகாரம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டதோடு அவரது முறையீட்டு விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்ய அன்புமணி தரப்பில் கோரப்பட்டது. அன்புமணி தரப்பின் இந்த முறையீட்டு விண்ணப்பத்துக்கு வரும் 11ஆம் நாளுக்குள் ராமதாஸ் தரப்பில் விடையளிக்க ஆணையிட்ட சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அன்றைய நாளைக்கே வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது.